இந்த அபிஷேகம்லாம் பண்ணாதீங்க, இந்த ஆராதனைலாம் ரொம்ப மன சங்கடமாயிடுச்சு. முதல் 5 திருமுறைகளை தூக்கி போட்டாரு, 6ஆம் திருமுறை தொடுங்க. இந்த என்னன்னா சமீபத்துலங்க ஒரு அழைப்பு எனக்கு வந்துருந்துச்சு. அழைப்பு வரும்போது இவர் வந்துட்டு யூனிவர்சிட்டி மலையாள மாணவராக இருக்காரு. அவரோட தீசிஸ் சப்மிஷன் ஒன்று இருந்தது. இது நான் சொல்றது இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்பு அவர் என்னை தொடர்பு கொண்டிருந்தாரு. அந்த மாணவர் யாருன்னு பார்த்தோம்னா, நான் 21 இருக்கும் பொழுது, அப்போ 4-5 வயது 5ஆம் ஆண்டு போல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாடம் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ சன்மார்க்க போதனை நடத்தும் பொழுது இவங்களாம் தேவாரத்திலேருந்து வந்தவங்க. அப்போ அந்த போதனை பாருங்க, அங்கே நடத்திட்டு அவர் வந்து என்னை அழைக்கிறாருங்க. அழைச்சிட்டு வந்துட்டு சித்தர்கள் மாநாடு நடத்துறாங்க. யூனிவர்சிட்டி மலையாளிங்க அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்தர் மாநாடு நடத்துறாங்க. சித்தர் மாநாடு நடத்தும் பொழுது அப்ப சித்தர்களுடைய ஒழுங்குமுறை அப்படி சொல்லிட்டு ஒரு தலைப்பு அவரு கொண்டு வந்தாரு. இதை பத்தி உங்ககிட்ட கேட்க சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் உங்களுக்கு அழைச்சேன் அப்படின்னு. அப்ப அவர் அழைக்கும் பொழுது நம்ம வாங்க வணக்கம். அப்ப சித்தர்கள் சாதனைகள் ஏதோ ஒரு அந்த தலைப்புங்க வரும் பொழுது அப்ப சொல்லும் பொழுது அப்ப நம்ம என்ன சொன்னோம், மேற்கோள் காட்டிட்டு வள்ளல் பெருமானை நம்ம அங்க இணைச்சாகணும். அப்ப அடிப்படையில வந்துட்டு ஒழுங்கு நம்ம கொண்டு போய் அங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். ஏன் ஒழுங்கு சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு 2 அவரு போன்லயே பேசிட்டு இருந்தோம். பேசும் பொழுது அவருக்கு வந்துட்டு, ஏன் நான் இதெல்லாம் சிந்திக்கவே இல்லை, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஆமா, ஏன் நீ அடிப்படையில இந்த ஒழுங்குக்கு போனாதான் இந்த சித்தர் நிதி எல்லாத்தையும் நீ கவர் பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழைச்சிட்டு இதை பத்தி நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டார், உங்களுடைய மன்றத்தை பத்தியும் அப்படின்னு. அப்ப அழைக்கும் பொழுது அப்ப இந்த விஷயங்கள் வந்துட்டு சொல்லணும். எதற்காக சொல்றேன்னாங்க, இவங்கெல்லாம் தேவார வகுப்புல இருந்து வராங்க, சமயத்துல இருந்து வராங்க. அப்ப நான் சொல்லிக்கிட்டு வரும்போது வள்ளல் பெருமானை பத்தி சொல்லிட்டு வரும் பொழுது வியந்து பாக்குறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன பண்ணிடுறாரு, ஐயா நான் இதெல்லாத்தையும் அடைச்சிடுறேன், உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில ஒரு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னாரு. மைக்கெல்லாம் அடைச்சிட்டாரு. மைக் அடைச்சிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். பெருமான் பத்தி சொல்றீங்க, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இவ்வளவு நாள் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பெருமான் வந்து சமயத்துக்கும் மதத்துக்கும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டுக்கும் முரணானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு அப்படியே பகீர் நேர்ச்சி. இது சொல்லும் பொழுது எனக்கு பகீர் நேர்ச்சி. அப்ப இது எங்க கேட்டீங்க அப்படின்னும் போது, யூடியூப்ல பலரும் பேசுறாங்க, பெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா சமயத்துக்கு முரணானவர். அப்ப ஒட்டுமொத்தமா வந்துட்டு இது எப்படி சாத்தியமாகும், நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏற்கனவே நம்ம சபையிலேயும் பல கேள்விகள் நம்ம பார்த்திபனும் கேட்டிருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னாங்க, ஒரு வெளிப்படையான ஒரு விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். நம்ம சமயம் சார்ந்து வரோம், தேவாரம் சார்ந்து வரோம். நானும் தேவாரம் படிச்சு வந்தோம். எங்க அம்மா என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த தேவாரம் படிச்சு அந்த மாதிரி வந்தவங்க. அப்ப வரும் பொழுது எனக்கு மூலம் எதுன்னா பார்த்தா அந்த தேவாரம் தான். பெருமான் சொல்றாரு, தேவாரத்துக்கு விளக்கம் பெருமான் தான் சொல்றாரு. தெய்வன்றது வந்துட்டு தயவுன்றாரு. தேவு ஆரம்ன்றாங்க தேவாரம், தெய்வன்றது தயவு, ஆரம் என்றது ஒழுங்கு. அழகா சொல்றாங்க பெருமான். இது விளக்கம் சொல்றாரு, இந்த தயவுக்கான ஒழுக்கம் தான் தேவாரம் அப்படின்றது. அடிப்படையில வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஒழுக்கத்துக்கு போகணும். ஐயா வந்து நடத்தும் போது கூட இந்த ஒழுக்கத்துக்கான 10 குறள் சொல்றாங்க. வள்ளல் பெருமான் பிரிக்கிறார், இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், மன ஒழுக்கம் அப்படி சொல்லி ஆன்ம ஒழுக்கம் அப்படி சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்படி பிரிக்கும் பொழுது ஏன் இந்த ஒழுக்கத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இதைதான் அவருக்கு முன் வச்சேன். நீங்க சித்தர்கள் நிறைய பேசலாம் ஐயா, இந்த அடிப்படையில் இந்த ஒழுக்கத்துக்கு போனாதான் நீங்க மற்ற விஷயங்கள்லாம் கவர் பண்ணணும். அது ஒரு அளவுக்கு நம்ம பேசி நம்ம முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்புறம் அது ஒப்புக்கொண்டாரு. ஆமாங்க, நிறைய நான் எழுத வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்ப பெருமான் பத்தி பேசும்பொழுது அவர்கிட்ட கேட்டேன், இது யாரு உங்ககிட்ட? யூடியூப்ல பலரும் பேசுறாங்க. அப்ப எனக்கு வந்து ரொம்ப மன சங்கடமாயிருச்சு. ஏன் மன சங்கடமாச்சுன்னாங்க, பெருமான் எப்படி காட்டுறாங்கன்னா, இவர் வந்து விரோதமானவர், சமயத்துக்கு புறம்பானவர் அப்படின்னு தான் காட்டுறாங்க. நமக்கு பெருமான் சொல்லக்கூடிய விண்ணப்பத்தை நம்ம வந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, எதுல லட்சியம் வைக்க வேண்டாம்னு சொல்றாரு? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், இதுலயா வைக்க வேண்டாம்னு சொல்றாரு?
சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின், சமயம் மதம் மார்க்கம் இருக்கு, என்பவற்றின் ஆச்சாரம், ஆச்சார விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இது விண்ணப்பம், வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய விண்ணப்பம். என் மனசுல என்ன பதியும்னா, ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்கி செவித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்கிற. இதை நம்ம ஆளுங்க எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. பாடம் போதிக்கக்கூடியவங்க நம்ம தயவு செய்து இப்ப இருக்கக்கூடியவங்க நான் கேட்கிறேன், நீங்க எங்க வகுப்புக்கு போனாலும் இந்த ஒரு விஷயத்த பேசினாங்கன்னா தயவு செய்து அதற்கான ஆதாரத்தை கேளுங்க. எடுத்த வாக்குல இல்ல, பெருமான் வந்து தெய்வத்தெல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டாரு, முதல் 5 திருமுறைகளை தூக்கி போட்டாரு, 6ஆம் திருமுறை தொடுங்க, இதெல்லாம் தத்துக்குட்டிங்க பேசுறது. நான் தைரியமாவே நான் சொல்றேன், இல்ல தத்துக்குட்டிங்க. அதாவது சொல்றாங்க நுனிப்புள் மேய்ந்தா போல. நான் நிறைய படிக்கலைங்க, ஆனா நுனிப்புள் மேய்ந்தா, ஏன்னா நிறைய கேள்விகள் வரும்பொழுதுதான் நீங்க வந்து எழுப்புறீங்க. எழுப்பும் போது இந்த விஷயத்த நம்ம தெளிவா சொல்லணும். நம்ம வந்த மூலத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எங்கிருந்து வந்தோம் சொல்வது அப்படி நம்ம சொல்ல இருந்தோம்னா, இங்க முன்பு வந்து நம்ம கூட ஒரு நண்பர் வந்திருந்தாரு, இப்ப அவர் வர்றதில்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே ஒரு குருநாதர் கிட்ட போய் பாடம்லாம் படிச்சுட்டு அவரும் அந்த சார்ட்லாம் எடுத்து போயிட்டு ஒரு கோபித்தியாம் கடையில உட்காந்துட்டு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. நம்ம இந்த வெளியில இருக்கோம், இந்த வெளிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மேப் போட்டு என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கும் புரியல. என்ன கத்துக்கிட்டீங்க, என்னத்தை போதிக்கிறீங்க? அவர் நேரடியா நான் பார்த்திருக்கேன். அவர் ஒரு கோபி கடையில உட்காந்துக்கிட்டு, அதுவும் அசைவம் பழங்குற இடத்துல நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு, பெருமான் எப்படி சொல்றாரு, இந்த நெறிதான், இது தவறி வேற எதுவுமே இல்லை, நீ எல்லாத்தையும் கும்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்றாங்க. வள்ளல் பெருமானுடைய அது கீழே அந்த கடைசி 4 வரி பாருங்கம்மா. இங்க பாருங்க, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேன்னு ஆலய கதவை அடைத்து வைத்தேனும். ஆலய கதவு தானே, கோயில் வந்து போவேன்னு பெருமான் சொல்றாருன்னு சொல்றாங்களே. இப்ப வந்து பெருமான் சொல்ற இதெல்லாம் பாவங்கள்ல வருது. வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய பாவங்கள் இதெல்லாம் வருது. தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ அப்படின்றது. தெய்வம்ன்றது என்னது? தெய்வம்ன்றது என்னதுங்க? பெருமான் சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் நிலை வேறு. வள்ளல் பெருமான் நீங்க ஒவ்வொரு முறையும் இது சரியில்லை, இந்த வழிபாடு சரியில்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க பாவத்துக்கு ஆளாகுறீங்க, இந்த பள்ளி சொல்லுக்கு ஆளாகுவீங்க, சன்மார்க்கத்திலிருந்து தயவு செய்து அதை செய்யாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இது பெருமானோட வாசகம், இது என்னோட வாசகம். நான் விளங்கிக்கிட்டது, நானும் ஒரு தத்துக்குட்டி. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த விஷயங்கள் நான் வந்து பெருமான் சொன்னது எங்காவது இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பாடல் தான் திடீர்னு எனக்கு மனசுல பதிஞ்சிச்சு. அப்ப என்ன சொல்றாங்களே, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் ரொம்ப படிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப செருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வணங்காதீங்க, இதுக்கெல்லாம் போகாதீங்க, இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணாதீங்க, இந்த ஆராதனை எல்லாம் பண்ணாதீங்க. எப்ப இதெல்லாம் எடுபடும், சன்மார்க்கத்தை உணர்ந்து உண்மை இறைவனை நீங்க உணர்ந்துருக்கீங்கன்னா பரவாயில்ல, இல்லையா நீங்க அந்த வழியில தான் வந்தாகும். புரியுதுங்களா? எப்பயுமே இந்த தவறு பண்ணாதீங்க. பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்ச விஷயத்தை வச்சுட்டு அங்க நான் சொல்லும் பொழுது இது என்ன ஆகும்னா எனக்கு பாவத்தை உண்டு பண்ணும். ஏற்கனவே நிறைய சுமந்துகிட்டு இருக்கும் பாவங்களை, இது சொல்லும் பொழுது இது நமக்கு பாவமாக வந்து முடியும். இது நான் சொல்ல, பெருமான் சொல்றாரு, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தீங்க. சுத்த ஞானிகளை தூஷணம், சித்தர்களை பத்தி துதிக்கணும், ஆனா தூற்றக்கூடாது. அவங்க அந்த நிலையை அடையல, இவங்க இந்த நிலையை அடையல. என்னமோ நம்மலாம் போயிட்டு பக்கத்துல நின்று பார்த்துட்டு, சரி இவரை வந்து வழி அனுப்புன மாதிரி, சரி இந்த கதவு திறந்து நீங்க போயிட்டு வாங்க, மோட்சத்துக்கு போங்க, இறைவனோட பக்கத்துல போய் உக்காந்துருங்க. இல்ல, இது ஒரு நகைச்சுவா இருக்குங்க. ஆனா நம்ம எந்த தரத்துல இருக்கோம், நான் என்ன தரத்துல இருக்கேன், என்னோட தரத்துக்கு இது சொல்வது தகுதியா? சித்தர்களையோ ஞானிகளையோ, வள்ளல் பெருமான் சொல்றாரு சுத்த ஞானிகளைன்னு சொல்றாரு, சித்தர்கள்லயே சுத்த ஞானிகள் இருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்க உயர்ந்த நிலையில இருக்கிறதாவும் பெருமான் வந்து நம்மளுடைய விண்ணப்பத்துல வைக்கிறாங்க. அப்ப வைக்கும் பொழுது நீங்க பழி சொல்லுக்கு ஆளாவீங்க. தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, இகழ்ந்து பேசாதீங்க, கோயில தாழ்த்தி பேசாதீங்க, அதை சாடாதீங்க. அந்த வழி, அந்த மரபு தான் நம்மளோட மரபு.
அந்த மரபு தான் எனக்கு இவ்வளவு விஷயத்த கற்றுக் கொடுத்தது. தேவாரம் தான் இன்னைக்கு நான் பேசக்கூடிய திருவருட்பாவை சொல்லி கொடுத்துச்சு. தேவாரம் தான் எனக்கு திருவாசகத்தை சொல்லி கொடுச்சது. தேவாரம் தான் திருக்குறளையும் எனக்கு போதிச்சது. ஆக இவ்வளவு விஷயங்கள் நான் கடந்து வரும்பொழுது, இவ்வளவு வாசகங்கள் எனக்கு வந்துட்டு அற்புதமா அவங்கள விளக்கும் பொழுது, எப்படி இதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்ல முடியும்? எப்படி இதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏன் இதை சொல்றேன்னா, அந்த மாணவர் யூனிவர்சிட்டி மலையாள படிக்கக்கூடிய மாணவர் பேசுறாரு. அவர் சொல்லும் பொழுது இது தடுத்துட்டு அவர் பேசுறாரு, ஐயா இந்த மாதிரி பெருமான் மேல அவ்வளவாக நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இது இல்லை அப்படின்னு. அப்ப இதுக்கான விளக்கங்கள் நான் சொல்லும் பொழுது உடனே மாறுறாரு. அவர் சொல்ற இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆமா இவ்வளவு விஷயம் இருக்கு, நீங்க இந்த பக்கத்துல போய் படிங்க அப்படின்னு சொன்ன, இந்த பாடல் போய் படிங்க பெருமானு. ஏன்னா நுனிப்புள் மேய்ந்தார் போல இந்த விஷயம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் விசாரம்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, உங்க விசாரத்துல இருந்து நீங்க விளங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லும் போது ஒரு விளக்கத்துல அவர் வந்து தெளிவடைஞ்சாரு. தெளிவடைஞ்சிட்டு ஆகா இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு. ஆமா உண்மையிலே இருக்கு, நீங்க போய் படிங்க அப்படின்னு. ஏன்னா 2 ஹவர் பேசணுமா, 2 ஹவர் நம்ம பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் அவரால் போதிக்க முடியல. அப்படி சொன்னா ஐயா நீங்க அடுத்த முறை நீங்க வரும் பொழுது நம்ம இதை பத்தி பேசலாம், சபைக்கு வரேன்னு சொன்னாரு. அப்ப நம்ம சபையை பத்தி நிறைய சொன்னோம், என்னென்ன பண்றோம்னு சொன்னோம், இதற்கான ஆதாரங்கள் என்ன, சான்று, எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆகவே நீங்க எங்க வேணாலும் வகுப்புக்கு போங்க, தயவு செஞ்சு போங்க. போகும் பொழுது இந்த மாதிரி சொல்லும் பொழுது இதற்கான ஆதாரங்கள் இல்லாம நம்ம பேசவே கூடாது. இதெல்லாம் பாவங்கள், பெருமான் சொல்லி அடுக்கிறாரு இந்த பாவங்கள். நல்லோர் மனதை நடுங்க செய்தோன்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பெருமானோட வாசகம் தானே, இல்ல தமிழ் மாற வந்து புகுத்தி வச்சுட்டாரா? உங்களுக்கு எல்லாம் மாற்றி சொல்லணும்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு பெருமான் சொல்லியிருக்காரு. தந்தை தாய் மொழி தள்ளி நடந்தேனோ அப்படின்றாரு. சில பேர் சொல்றோம்ல, இதுல 2 வகையா பிரிஞ்சுக்கலாம். தெரியல என்னோட இது, உங்களுடைய தந்தை வழியா ஒரு மொழி இருக்கலாம், தாய் வழியா மொழி இருக்கலாம். அந்த மொழியை வந்து தள்ளி நடந்தேனோ, உங்களுக்கு எல்லா மொழியும் மேன்மையானது அப்படின்றாரு பெருமான். நம்ம என்ன பண்றோம், ஒரு மொழியை எடுத்து வச்சுட்டு இல்ல இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை பெருமான் சொல்றாருல, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ அப்படின்றாரு. உனக்கு ஊட்டுனது யாரு, உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நீ தெலுங்கா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், உன்னுடைய மொழி தாய் வழி மொழி அது உனக்கு பெருசு, புரிஞ்சுக்கோ, தமிழ் மொழியே படி. ஏன்னா பெருமான் சொல்றாரு இது உயர்ந்த மொழி அப்படின்னு சொல்றாரு. இதை படிச்சுட்டு இதுதான் நீ வந்து விளங்கி கொள்ள முடியும், ஆன்மீகத்தை உணரணும், இறைவனை உணர்ந்துக்கணும்னா இந்த மொழியில தான் படிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதே பெருமான் தான் அங்க சொல்றாரு தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனா அப்படின்றாரு. அதுவும் பாவம் உங்களுக்கு அப்படின்றாரு. இது வந்து 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு உங்களுடைய தந்தை வழி மொழி இல்லைன்னா தாய் வழி மொழி. இன்னொன்னு வழி சூட்சுமமாக பெருமான் என்ன சொல்ற வர்ற தந்தை தாய்மொழி. ஏன்னா நம்மளுடைய வாசகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு சிவா இந்த சிவா அவரு என்ன சொல்லுவாங்க, அவரு வாதிடுறாரு, இது மாத்ரு பாஷை பித்ரு பாஷைன்னு சொல்லுவாங்களே, சங்கராச்சாரியர் வந்துட்டு அவர்கிட்ட இது பண்றாங்க, இது வந்துட்டு எங்களுடைய மொழி வந்துட்டு இது வந்துட்டு தாய்மொழி இல்லையா, நீங்க சமஸ்கிருதத்துல போதிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான்ட்ட முறையிடுறாங்க. அப்ப தாய்ன்னு இருந்துச்சுன்னா தந்தைன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழிக்கு ஒரு குறியீடு கொடுக்குறாரு வள்ளல் பெருமானு. இது சமஸ்கிருதம் வந்து தாயா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தமிழ் மொழி வந்துட்டு தந்தைன்றாரு. அப்ப தந்தை தாய்மொழி தள்ளி நடந்ததுன்னா இந்த தாய்மொழி அப்படி கூட வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். இல்ல இது வந்து விசாரம் தாங்க இது. அப்ப நம்ம பார்க்கும்பொழுது நேரடியா வாசகம் நம்ம பார்க்கும்போது தந்தை தாய்மொழி எந்த மொழியா இருந்தாலும் அதை நான் தள்ளி நடக்கூடாது. ஏன்னா தாய் வழி உறவு யாரு நிர்ணயிச்சா உங்களை வர வைக்கிறதுக்கு? இந்த அப்பா அம்மாக்கு தான் நீங்க பிறக்கணும்னு சொல்றது யார் நிர்ணயிச்சா? நீங்க நிர்ணயிச்சீங்களா? நீங்க நிர்ணயிச்சீங்களா? நான் வந்து தேர்ந்தெடுத்தனா இவங்களுக்கு இன்னாருக்குதான் நான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுத்தனா? வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க பெரு விண்ணப்பம் 566 பக்கம் போடுங்க. வள்ளல் பெருமான் அழகா சொல்றாங்க. ஏன் அந்த யூனிவர்சிட்டி மலையா அந்த கதை சொன்னா, நிறைய கேள்விகள் அப்பப்ப எனக்கு வரும் பொழுது இது ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம வந்துட்டு இங்க ஒரு இப்ப இந்த முஸ்லீத்துல இந்த இஸ்லாத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு தீவிரவாத இது மாதிரி நம்ம பாக்குறோம். நல்லவர்களும் இருக்காங்க, தீவிரமா இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த சன்மார்க்கத்தை வந்துட்டு நம்ம அந்த மாதிரி புனிதமற்ற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போயிட வேண்டாம், இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு போயிட வேண்டாம்.
எல்லாத்தையும் மதிக்கணும். சன்மார்க்கம்ன்றதே அதுதான், பொது அப்படின்றது, சுத்தமான மார்க்கம் அப்படின்னு. அந்த இடத்துல நீங்க வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட தாழ்மையான கோரிக்கை. தெரியலன்னா படிங்க, படிக்கலைன்னா 4 பேரை கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம். இல்ல நான் வந்துட்டு இவர் சொல்லிட்டாரு அவரு சொல்லிட்டாரு, கேளுங்க, சொல்றவங்ககிட்ட கேளுங்க, எப்படி சொல்றீங்க இதை பத்தி அப்படின்னு. ஏன் தூக்கி போடணும் 5 திருமறைகளை? கேளுங்க. அதுல உள்ள ஞானம் எவ்வளவு பெரிய ஞானம். 5வது வயதுல பெருமான் சொல்றாரு, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் வரும். 5 வயதுல படிக்கிறாங்க பெருமான். அது சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவை. என்ன மாதிரி வாசகம் அது? நினைவு பொருள் பேச வேண்டும் சொல்றாரு, போய் பேசாது இருக்க வேண்டும் சொல்றாரு. இவ்வளவு வாசகங்கள், இது எப்படி நான் ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்துட்டு சுத்த சன்மார்க்கம் 6ஆம் திருமுறைக்கு நான் வர முடியும்? இதெல்லாம் பெரிய ஒழுக்கம் பெருமான் வகுத்திருக்காங்க. அந்த ஒழுக்கத்தின் வழியில் தான் நம்ம வர முடியும். இதே மாதிரிதான் நால்வர்கள் பெருமான் வந்து துதி பாடுறாரு. நால்வர் துதின்றது பாடப்பட்டிருக்கு. ஆளுடை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, ஆளுடை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் பாடுறாரு. அப்பரை பத்தி பாடுறாரு, மாணிக்க வாசக பெருமானை பத்தி, சுந்தரர் பத்தி பாடுறாரு. துதிகள் எதுக்காக பாடப்படுது? எதுக்காக பாடப்படுது? கண்ணனையா வகுப்பு நடத்துறப்ப சொல்றாருல, போங்க உங்களுக்கானது வேண்டுங்க, வேண்டிட்டு இறைவனை துதி பாடுங்க. யாரோட துதி பாடணும்? நானா ஒரு சொந்தமா ஒரு பாட்டு எழுதி இந்த அறிவுக்கு விளங்கின பாட்டு பெருமானுக்கு ஆகும். இறைவன் எதுக்கு வந்து மயங்கி வந்தார்? வள்ளல் பெருமான் பாடும் பொழுது அவருடைய குடிலுக்கு வந்து பெருமான் அவர் சொல்றாரு, நீ பாடுறப்ப எனக்கு கேட்கறதுக்கு பூரிப்பா இருக்கு. இறைவன் சொல்றாரு, அவர் பெருமான் பாடின பாடலே அவருக்கு பூரிப்பா இருந்துச்சுன்னா நம்ம அவரோட பாடல் பாடும்போது இறைவன் நம்ம கிட்ட கேட்பாரு கேட்க மாட்டாரா? கேட்பாரு கேட்க மாட்டாராங்க? கேட்பாரு கண்டிப்பா. தேவரம் படிங்க, திருவாசகம் படிங்க, திருப்புகள் படிங்க, அதுல விட அவ்வளவு அற்புதமான வாசகம் இருக்கு. அபிராமி அந்தாதி இருந்தாலும் படிங்க. கலையாத கல்வியும் குறையாத வயது, என்ன மாதிரி வாசகம். ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத இளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும். எனக்கு இதெல்லாம் உடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கடைசியில அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அபிராமி அப்படின்ற ஒரு தாய் அங்கன்னு வராது. அந்த கடைசியில வந்துட்டு குன்றாத இளமையும் கன்றாத கழுப்பினி இல்லாத உடலும் தளராத அப்ப தாளாத கீர்த்தியும் தளர்வாத எந்த சொல்லுங்க, ஒரு தடைகள் வாராத கொடையும் அப்படின்னு சொல்றாங்களே. துன்பம் இல்லாத வாழ்வும் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத அமுது ஈசர், அமுது கொடுக்கக்கூடிய ஒரு ஈசர் எனக்குள்ள இருக்காரு, அவரு என்னோட அகலாம இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி வாசகம் அதெல்லாம்? நம்ம வந்து புறக்கணிக்கிறோம். இல்ல இது வந்து கோயில் வழிபாடு அப்படி சொல்லிட்டு. இல்ல அப்படி இல்லை, பெரிய ஞானம் அதெல்லாம். எவ்வளவு பெரிய ஞானத்துல அபிராமி பட்டருடைய ஞானத்தை வந்து நம்ம பார்க்கணும்னா அது வந்து அவருடைய சரித்திரம் பார்த்தாலே தெரியும். நிலவு இல்லாத நேரத்துல ஒரு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு அமாவாசையில வந்து நிலவு வர வைக்கிறார், இயற்கை விதியை மாற்றுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் மாற்றுறாருல அபிராமி பட்டர். நீங்க வந்து அவருடைய சரித்திரம் படிச்சீங்கன்னா அப்படி மாற்றுறாரு ஒட்டுமொத்தமா. அந்த நேரத்துல வந்துட்டு அமாவாசை, நிலவு இல்லை, ஆனா நிலவை காட்டுறாரு அந்த இடத்துல. இது சினிமா படத்துல பாத்தீங்கன்னா சொல்லடி அபிராமி நிலவு வருமோ அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு வரணும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. அந்த இயற்கை பேராற்றல் வந்து அமைச்சு கொடுக்குது அவருக்காக. அவங்க வந்து அபிராமியா பாக்குறாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம வந்து இப்படி பாகுபடுத்தி பார்க்கவே கூடாது. இவங்க எல்லாம் வேற நிலையில இருக்காங்க, கீழ் நிலையில இருக்காங்க, நிலை சொல்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. நீங்க எப்படின்னு தெரியல, ஆனா அந்த தகுதி வந்து நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்ட பிறகு நம்ம பேசலாம். பெருமானோட நிலையில இருந்து பேசலாம், நம்ம நிலையில இருந்து பேசக்கூடாது. என்னோட நிலையில இருந்து நான் பேசக்கூடாது. அதனாலதான் இந்த விஷயங்கள் நம்ம வந்துட்டு முன்கூட்டியே நம்ம பதிவு செய்யறோம். அதனால எதுவானாலும் சான்று கேளுங்க, சான்று கேட்டுட்டு அப்படி. பெருமான் சொல்றாரு, நான் வந்துட்டு எப்படி இந்த உடல் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த விண்ணப்பங்கள் வந்து பாக்குறது இல்ல. வள்ளல் பெருமான் 562வது பக்கம் பாருங்க, 562 கொஞ்சம் சின்னதாக்கு. இதை வள்ளல் பெருமான் கைப்பட எழுதுனது. ஒரு கரு எப்படி தாய் கரு வந்து உங்ககிட்ட கேட்டல கேள்வி, நீங்களும் நானும் நிர்ணயம் பண்ணோமா இந்த தாய் தகவலுக்கு தான் நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே சிருஷ்டி நியாயம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க பேசணும். அது ஒரு பெரிய டாபிக்கா நம்ம பேசிட்டு இருந்தோம். 2-3 வாரமா நம்ம பேசிட்டு இருந்தோம். அது போனோம்னா அதுல வந்துட்டு நமக்கு நேரம் பிடிக்கும். அந்த உபசாரத்தால் பெற்ற அந்த பாருங்க, நான் படிக்கிறேன். உபசாரத்தால் பெற்ற தாய் என்பால் ஒருத்தியின் ஸ்ரோனிதத்தில்
என் உருவை சேர்க்கும் வரையில். உபசாரத்தால் பெற்ற, இல்ல மேலதான் பெற்ற தந்தை என்பானது சுக்கில துளியின் கண் என்னையோர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்தில் எனக்குள் உள்வழியாக இருந்து அப்பகுதி பேரணு உருவை சிருஷ்டித்து அருளினேர். கொஞ்ச நேரத்தில் நான் விளக்குறேன், இதை படிச்சிடறேன். அன்றி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அவன் அருவுறுப்பை, அவர் தண்ணி எடுத்தாங்க, அருவுறுப்பை அசுத்தையும் தீ நாற்றத்தையும் சகித்து அச்சுக்கில துளியினிடது ஒரு ஆவி உருவாகி அத்துளியின் கண்ணில் உள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைப்படாமல் என் உருவையும் காத்து அருளினேர். அன்றி அங்கனம் அரும்பிய ஆன்ம சக்தி கலைகள் வெளிப்பட விளங்கி வளர்த்து அருளினீர். இறைவன் என்ன பண்றாரு, உங்களுக்கு தாயோட தந்தையோட சுக்கிலத்திலிருந்து தான் வருது. இது திருமணமானவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தந்தை தாய் ரெண்டு பேரும் சேரும் பொழுது இந்த சுக்கிலம் சுரோனிதத்தோட சேரும் பொழுது பெரிய அறிவியல் வந்துட்டு மைக்ரோஸ்கோப்னா கண்டுபிடிக்காத காலத்துல இருந்து முன்னையே பெருமான் சொல்றாரு. அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, இறைவன் அப்ப அந்த விந்துன்றது ஒளின்றாங்க. விந்துன்றது தந்தையோட சுக்கிலத்தில் வரக்கூடாது, அது ஒளித்தன்மை கொண்டது. அந்த ஒளித்தன்மை எப்படி இருக்குன்னா எனக்குள் அந்த உள்ளொலிக்குள்ள இறைவன் இருந்து என்னை செலுத்துறாங்க, தாயோட சுரோனிதத்தில் செலுத்துறாங்க. அது கோடான கோடி அணுக்கள் பயணமாகுது. அந்த பயணத்துல நான் மட்டும் சிருஷ்டிக்கப்படுகிறேன். எவ்வளவு பெரிய ஆற்றல்! இதுதான் நம்ம பார்க்கும் பொழுது பிரமிச்சு போயிரும். இறைவன் என் மேல எவ்வளவு கருணையா இருக்கானே அப்படின்னு சொல்லி. என்ன வருவிக்க ஊற்றுறது இறைவன், என்ன இங்க வர வச்சதே இறைவன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தான். வள்ளல் பெருமான் இங்க சொல்லும் பொழுது என்னையும் வள்ளல் பெருமான் போலதான் இங்க வர வச்சிருக்காரு, உங்க யாவரையும் வள்ளல் பெருமான் போலதான் வர வச்சிருக்காங்க. அங்க சொல்றாங்க, இருந்திய காலத்தில் எனக்குள் உள்ளொளியாக இருந்த அப்பகுதி பேர் அணு உருவை சிருஷ்டி அருள். அந்த பகுதியில அணு வடிவா இருக்கு, எல்லாம் சின்ன சின்ன துகள்களாக அணு வடிவா இருக்கு. ஏட்டம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அணு வடிவா இருக்கு. அந்த இடத்துல சிருஷ்டின்ற ஒரு விஷயத்த, அந்த இடத்துல செயல்பாடு இறைவன் உருவாக்குறாரு. எங்க தாயோட கருவறையில். எவ்வளவு நுட்பமான விஷயங்க. என்னோட உடம்புல வெளியே ஒரு கட்டடம் கட்டுறது ஒரு பெரிய விஷயம். கட்டடம் இருக்குல்ல, சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருப்பாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருப்பாங்க, அது ரூஃப் போடுறதுக்கு இருப்பாங்க. இது இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணணும், இந்த அளவுக்கு இருக்கணும், இதுக்கு இவ்வளவு சிமெண்ட் போடணும், இவ்வளவு கட்டடங்கள், இவ்வளவு பிஆர்சி போடணும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல இன்ஜினியரிங் பிலோசபி. ஆனா தாயோட கருவறைக்குள்ளார என்ன உருவாக்குனது யாருன்னு பார்த்தோம்னா உங்களுடைய அப்பா அம்மா இல்ல. இதை உண்மையை உணருங்க. ஏன்னா என்னோட தாய்க்கு 3 மாசம் 4 மாசம் கடந்த பிறகு நான் ஆனா பெண்ணான்றது என் தாய்க்கு தெரியாது. உண்மைதானுங்க, உண்மைதானே? என்னன்னா 2 பேர் இணைந்து நாங்க உருவாகும் பொழுது அவங்களுக்கு இது ஆனா பெண்ணான்னு தெரியாது. அப்படி அவங்கதான் என்ன உருவாக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும், இந்த கரு ஆணு, இந்த கரு பெண்ணு அப்படின்னு சொல்லி தெரியணும். அப்படி இது பாருங்க, உபசாரத்தால் பெற்ற. இப்ப தந்தை சொன்னாரு, அது ஆவி உருவா தந்தையோட சுக்கிலத்துல இருக்கு, ஒண்ணும் வரல, தாயோட சுரோனிதத்துல வரல. ஆனா அது தந்தையோட சுக்கிலத்துல இருக்கு அப்படின்றாரு. அது ஆவி உருவா இருக்கு. இது சிருஷ்டி நியாயத்துல படிச்சோம், ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கேன், நம்ம நேரம். உபசாரத்தால் பெற்ற தாய் என்பார். வள்ளல் பெருமான் பாய்க்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம்னா அழகா இருக்கும். அதனாலதான் என்னோட தந்தை தாய் எப்படி இருக்கான்னா உபசாரம். உபசாரம்னா கருவி. நான் இங்க வந்ததுக்கு காரணங்க என்னுடைய அப்பா அம்மா. என்னுடைய அப்பா அம்மா நான் வர்றதுக்கு கருவியா இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். என்ன படைச்சது அவங்கல்ல. இந்த உண்மையை உணர்த்திருக்காத பெருமான் உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல்லும் பொழுது உபசாரத்தால் பெற்ற தாய் என்பால் ஒருத்தியின் ஸ்ரோனித தருளில் என் உருவை சேர்க்கும் வரையில். ஒரு தாய் அந்த ஸ்ரோனிதம் அது தயாராகணும்ல, இந்த கருப்பை சேர்றதுக்கு அந்த ஸ்ரோனிதம் தயாராகணும், இல்லைன்னா அங்க கரு தங்காது. எவ்வளவு பேர் கரு தங்காம குழந்தையே பெறாம இருக்காங்க. அப்ப அந்த நிலைப்பாடுகளை பெருமனம் பாருங்க, என் உருவை சேர்க்கும் வரையில், அந்த சுக்கிலத்திலிருந்து அந்த தாயோட கருவில போய் சேர்க்கும் வரையில்
அப்போது அந்த போத போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும், இந்த விந்துவானது ஸ்ரோனிதத்தில் பயணிக்கும் பொழுது துரிசுகள் சொல்லக்கூடிய நிறைய அணுக்கள் என்ன பண்ணும், இது எதிரிட்டு தாக்குமா. ஏன்னா தாய் தந்தை ரெண்டுமே அசுத்தம் தானே, மழை ஜலம்லாம் கழிக்கிற இடம் தானே. அப்ப அதுல அசுத்தம் இருக்கா இல்லையா? அப்ப இருக்கு. இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதான் சொல்றாரு வள்ளல் பெருமானிங்க, அப்போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிக்கரகம் செய்தல்னா அதெல்லாம் அழிச்சு, அதெல்லாம் வந்துட்டு ஒட்டு மொத்தமா தவிர்த்து நான் வந்துட்டு அந்த கருவறைக்குள்ள புகும் வரைக்கும் என் உருவை காத்தருளினார் அப்படின்ட்டு. அப்ப எந்த அளவுக்கு என்ன வந்துட்டு பெருமான் வந்துட்டு, அது இறைவன் வந்துட்டு இனி இந்த உலகத்துக்கு வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா இவ்வளவு காரியத்தை நடத்தியிருப்பார். இதெல்லாம் மனுஷனால் செய்ய முடியுமாங்க? செய்ய முடியுமா? நிகழ்த்த முடியுமா? எவ்வளவு நுட்பமான ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய இன்ஜினியரிங் நடக்குது, ப்ராசஸ் நடக்குது. இது ஒரு பெரிய அறிவியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் உள்ளுக்கு நடக்குது. அப்ப சொல்றாரு இந்த கதையை வந்துட்டு, இங்க இந்த கதையில இந்த பயணத்தை நிக்கரகம் செய்தருன்னு இங்கனம் புரிந்த தேவரீரது திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்றேன். வள்ளல் பெருமானே வியந்து சொல்றாரு, உங்களோட திறத்தனை என்னன்னு சொல்றேன், என்ன இப்படி எல்லாம் படிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆக மொத்தத்துல இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இங்க ஏன் இந்த வாசகம் நான் படிச்சேன்னா, வள்ளல் பெருமானு அந்த நன்றி உணர்வு வந்து எங்க காட்டுறாரு பாருங்க. நம்ம வந்துட்டு இப்ப கிடைச்சதே மறந்துடுறோம். எல்லாம் எனக்கு இப்போ வந்து என்னோட திறமையால கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிறோம். உண்மைதானே? எல்லா செயலுக்கும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க, நான் ஒரு கார் வாங்கிட்டேங்க, நான் ஒரு வீடு வாங்கிட்டேங்க, எனக்கு வந்துட்டு நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சு. ஒட்டு மொத்தமா நீங்க சீர்தூக்கி பாத்தீங்கன்னா எதுவுமே, அது ஒரு வடிவேல் அழகா சொல்லுவார் ஜோக்கு, ஒரு ஆணியை பிடுங்க வேண்டாம் அப்படி சொல்லுவார்ல மணிக்கு சொல்றதுக்கு. எதுவுமே நம்மளால செயல்பட முடியாது, செயல்படுத்த முடியாது. இறைவனோட அருள் கொண்டுதான் அதெல்லாம் செயல்படுத்த முடியும். உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்வினைகளும் இறைவனால் அமைக்கப்பட்டது. அந்த ஒரு நிலைப்பாடு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நன்றி சொல்ல வந்துருவீங்க. அந்த நன்றி சொல்ல, ஏன்னா பெருமான் சொல்றாரு அந்த இடத்துல சொல்றாரு, தேவரீரது திருவருட் பெருங்கனி, என்னை கொண்டு சேர்த்தீங்களே தாயோட சுரோனிதத்துல, அந்த துரிசெல்லாம் நீக்கி விட்டு என்னை சேர்த்தீங்களே, உங்களுடைய பெருங்கருணை திறத்தை வந்துட்டு எப்படி அறிவேன், எப்படி கருதுவேன், இது எப்படி நான் உணர்ந்து கருதுவேன், என்னென்று சொல்வேன், எப்படி நான் இதை வாயார சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்றாங்க. இது பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் தான் இதே நிலைதான் நம்மளுக்கும் அமைஞ்சுது. அப்புறம் சொல்றாரு, எல்லாமுடைய இயற்கை விளக்க கடவுளே, தாய் கருப்பையில் சோனித திரளில் சேர்த்து என்னை ஒரு பூத பேரணு உருவின் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்தில், தாயோட ஸ்ரோனிதத்துல இந்த விந்து போய் சேர்ந்துருச்சு. விந்து சேர்ந்ததோட என்ன ஆகும்? குழந்தை உருவாகுமா இல்லையா? குழந்தை என்னது? மூளை தானே முதல்ல உருவாகுது. ஒரு பிண்ட பேர் அணுதுனா வந்துட்டு மூளை பகுதி, தலைப்பகுதி உருவாகும். அந்த பகுதி உருவாகணும் போது அதான் ஒரு பூத பேரணு உருவி பெருகி வெளிப்பட இருத்திய காலத்தில், அந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா, எனக்குள் உள்ளொளியாக இருந்து, நம்ம படிக்கிறோம்ல பிரார்த்தனை, எனக்குள் உள்ளொளியாக இருந்து என் உருவை காத்தல். ஐயா அந்த வாசகங்கள்லாம் இங்க இருந்து எடுத்திருக்காங்க, எல்லாம் பெருமான் சொன்ன வாசகங்கள். அதனால இதை படிங்க. ஏன்னா பெருமான் சொன்ன வாசகங்கள் எடுத்து நம்ம படிக்கும்போது இறைவனுக்கு உகந்த வாசகங்கள் எழுதலாம். அப்ப உள்ளொளியாக இருந்து அபூத பேரணு உருவை சிருஷ்டித்து அருணை, சிருஷ்டி அந்த இடத்துல நடக்குது. எப்ப நடக்குது? தாயோட கருவறையில சேர்ந்து அந்த ஸ்ரோனிதத்துல சேர்ந்த பிறகு பூத அணு அந்த இடத்துல சேர்ந்து ஒரு உயிர் தோற்றம் உருவாக நேரத்துல வந்துட்டு இந்த சிருஷ்டி வந்து அங்க நேரத்துல நடக்குதுன்னு சொல்றாரு. அன்றி புறத்தில் எவராலும் சிறிதும் சகிக்கப்படாத அதன் சுத்த அருவருப்பு துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சோடித திரளில் ஓர் ஆவி உருவாய் இருந்து அத்திரளில் உள்ள பல்வேறு விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைப்படாமல் என் உருவை காத்தவீங்க. இது என்னன்னா, நமக்கு சொல்லும் பொழுது உதிரப்போக்கு இருக்கு, அந்த இடத்துல உதிரம் இருக்கு, மலம் இருக்கு, ஜலம் இருக்கு. அந்த குழந்தை எப்படி இருக்கு? நீர்க்குள்ள தானே இருக்கு. தாய் அந்த இடத்துல வந்துட்டு என்ன மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் பாருங்க, அதுக்குள்ள வந்துட்டு அதை சகித்து கொள்ள முடியாத துர்நாற்றங்கள் இதெல்லாம் இருக்குன்றார் வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒட்டு மொத்த, ஏன்னா அந்த ஒரு பெண்ணுக்கான
அந்த உதிர போக்கு நிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த கரு தங்குது அந்த இடத்துல. அப்ப எல்லாம் வந்து அசுத்தங்கள் தானே. அந்த அசுத்தத்திலையும் வந்துட்டு இறைவன் என்ன காத்தருளினார் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. நம்மளுடைய அப்பா அம்மா கூட அதெல்லாம் செய்ய முடியும். மன்னிக்கணும் சொல்றதுக்கு. இந்த ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கும் வந்து முகம் சுளிக்க வரும். ஆனா இது வந்து ஒரே ஒரு பேராற்றல்னா இறைவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். இதை படிக்கும் பொழுது நம்ம நன்றி உடையனா மாறிடும். இவ்வளவு கருணையா என்னால இருந்தீங்களா? இவ்வளவு விஷயங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? என்ன இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு இவ்வளவு காரியம் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வு நமக்கு வந்துடும். இதை படிக்கணும், படிச்சாதான் தெரியும். அப்ப மற்ற விஷயங்கள் நம்ம வந்து ஆராய மாட்டோம். இந்த நன்றிக்கு நம்ம வரணும். அன்றியும் அவ்விடத்து எதிரிட்ட துரிசுகள் தான் எதிரிட்ட அந்த கிருமிகளோட பாதிப்பு இதெல்லாம் எல்லாவற்றையும் நிக்கரகம் செய்தருளினே. இந்த குழந்தைக்கு நான் குழந்தையா இருக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம அந்த வட்டத்துக்குள்ள தாய் மருந்து எடுக்க முடியுமா? அந்த நேரத்துல எடுக்க முடியுமா? சரி, ஏதோ ஒண்ணு வந்து தாக்குது குழந்தைய அப்படின்னு தாய்க்கு தெரியுமா? தெரியாதுல. ஆனா இதெல்லாம் யார் தெரிஞ்சு வச்சிருக்காரு? இறைவன் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் நடத்திட்டு இருக்காரு உள்ளார். அவ்வளோ நுட்பமான விஷயத்த வந்து எங்க உள்ளுக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம செய்யறாரு. அன்றி அங்கனம் பூத்த ஆன்ம சக்தி கலைக வாட்டம் அடையாது வழிபட விளங்க வளர்த்து அருளினீர் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆன்ம சக்தி கலைகள்ன்றது வந்துட்டு நம்முடைய வளர்ச்சியிலிருந்து உங்களுடைய கை இப்படிய முழங்கை, அப்புறம் நம்மளுடைய தலைப்பகுதி, உடல் உறுப்பு இதெல்லாம் வந்துட்டு கலைகளால வரும். கலைகளால என்ன பண்ணும்? நம்ம தோற்றம் பெறுவோம். அப்ப பாருங்க, 5 விரல், இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் ஒத்துமை இருக்கு. இங்கேயும் 5 விரல், இங்கே 5 விரல். 6 விரல் இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். சரிங்களா? இங்க 5 விரல், இங்க 5 விரல், 2 கால் ஒரே சமமான ஒரு உயரத்துல வச்சிருக்காங்க. என் உடல் எப்படி சமமா அமைச்சிருக்காங்க. அப்புறம் தொப்புள் பகுதி, அதுக்கப்புறம் கீழே காலு, இது ஏதாவது மாறி இருக்கா? இதெல்லாம் அளந்து பார்த்தோம்னா கூட இந்த காது அளந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ப்ரிசிஷன் வந்து மாறவே மாறாது. அவ்வளோ நுட்பமா யார் செய்ய முடியும்? இப்ப நான் வந்துட்டு களிமண் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு பொம்மை செய்யுங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கை பெருசா இருக்கும், ஒரு விரல் பெருசா இருக்கும். இருக்குமா இருக்காதா? யாரும் தலையாட்ட மாட்டீங்க, எல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்ட். இருக்குமா இருக்காதா? இருக்கும். நமக்கு அந்த அதாவது வெளியே செய்யக்கூடிய அந்த பொம்மைக்கே நம்ம வந்து சரியா செய்ய முடியாது. ஏதாவது ஒண்ணு குறைபாடுகள் இருக்குமா இல்லையா? ஆனா என்னுடைய தாயோட சுரோனிதத்துல இவ்வளவு விஷயத்த பெருமை நடத்துறாரு. இறைவன் வந்து எனக்கு நிகழ்த்தி கொடுத்திருக்காரு. இவ்வளவு அழகான தோற்றத்தை கொடுத்திருக்காரு. எங்க முடி முளைக்கணுமோ அந்த இடத்துல முடி முளைக்க வச்சிருக்காரு. உண்மைதானே? 2 கை தான் கொடுத்திருக்காரு, 2 கால் தான் கொடுத்திருக்காரு, 2 காது, இந்த கண்ணு கொஞ்சம் தனியா போயிருந்தா கூட என்ன ஆயிருக்கும்? QC ரிஜெக்ட் தான். உண்மைதானே? ஆனா இவ்வளவு அற்புதமா இருக்கு. நானு இப்ப நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெருமிதம் கொடுறோமா இல்லையா? ஐயோ இவ்வளவு பண்ணிருக்காரு எனக்கு. யாரும் நினைக்கிறதுனால பிரச்சனை. இவ்வளவு விஷயம் சொன்ன பிறகு இந்த ஒரு விஷயத்த இறைவன் எனக்கு இவ்வளவு நிகழ்த்தி கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்கு வரணும். வரும் பொழுது என்ன இந்த இடத்துல உருவாக்குனீங்க? இங்க குறை சொல்றதுக்கு இறைவன்கிட்ட நீங்க வந்து குறைபாடு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவு அணு அணுவா எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாரு வள்ளல் பெருமான். அடுத்த முறை நம்ம பேசும்போது சொல்றோம், உங்களுக்கு திடீர்னு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க சாகாம இருக்கலாம்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. மரணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது வந்து இயற்கை இல்லை, அது வந்து செயற்கைன்றார். வள்ளல் பெருமான் தான் முதல் முறையா சொல்றாரு, உடலை நீயே சிதைச்சிக்கிறேன். அவ்வளவு அழகா எனக்கு கொடுத்த அந்த உடலை வந்துட்டு நானே சிதைச்சுக்கிறேன். சரியான முறையில உணவு இல்லை, சரியான முறையில உறக்கம் இல்லை, சரியான பழக்க வழக்கங்கள் இல்ல, சரியான ஒழுங்குமுறை இல்ல. இருக்கா இல்லையா? ஏதாவது இதுல ஏதாவது சரி இருக்கா? இல்ல. எது சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம். டாக்டர் சொல்லுவாங்க சுகர்லாம் ரொம்ப எடுக்காதீங்க, குறைச்சி எடுங்க அப்படின்னு. ஆனா இல்ல, இந்த உடம்பை அழிக்கிறதுக்கு அவ்வளோ பொக்கிஷமா செஞ்சு கொடுத்த அந்த உடம்ப வள்ளல் பெருமான் அந்த இறைவன் கொடுத்த உடம்ப வந்துட்டு அழிக்கிறதுக்கு நம்ம எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். செதையுதுல உடம்பு செதையுதானே? 10 வருஷத்துக்கு முன்பு இந்த தோற்றத்தை நான் இழந்துட்டேன். இன்னைக்கு வேற ஒரு தோற்றம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா இந்த தோற்றத்தையும் நான் இழந்துருவேன். முதுமை விட்டதுல இது யாருக்கு? இது வந்து இயற்கை. என்னது? இயற்கை. நம்மளாம் பெரிய கடவுள்களாச்சு. அப்ப என்ன சொல்லிடுவோம்? இது இயற்கை சொல்லிடுவோம். இதனால்தான் அப்படின்னு.
ஆனா நம்ம தப்பு நம்ம சொல்லவே மாட்டோம் எப்பயுமே. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற தவறு. அப்ப இறைவனோட பெரும் தரத்தை என்ன பண்ணும், பெரும் கருணை என்ன பண்ணும், நம்ம நேசிக்கணும், அதுக்கு நன்றி சொல்லணும். எப்பயுமே உங்களுக்கு துன்பம் வரும்போது இந்த விஷயத்த நினைச்சு பாருங்க. எதற்காக உங்களை வந்து படைச்சு இங்க கொண்டு வந்திருக்காங்க? காரணம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு தப்பு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதனாலதான் நான் துன்பத்துல இருக்கேன். உண்மைதானே? துன்பம்ன்றது கண்ணனையே நிறைய வகுப்பு நடக்கும்போது சொல்றாங்க தானே, இந்த துன்பத்துக்கு காரணம் யாரு? நான் தான். பிறர் எல்லாமே மீண்டு போகும் பொழுது ஏன் நீங்க ஒண்ணு துன்பத்துல இருக்கீங்க? நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யல, இறைவனை உணரல, தன்னை அறியல, உள்ளுக்குள்ள என்னோட இறையை நான் உணரல. என்ன பண்றோம்? தான் தோன்றித்தனமா, என்னை யாருமே படைக்கலைங்க, நானா விரும்பி வந்தேன், நானா வந்துட்டேன், இது நானே தேடிக்கிட்ட வாழ்க்கை, நானா இப்ப அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை, நானா தேடிக்கிட்ட வேலை, நானா வாங்கின காரு, நானா வாங்கின பங்களோ வீடு, இப்படி எல்லாமே நான் 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 அப்படின்னு அடிக்கிட்டே போ. எங்க இருக்காரு அங்க இறைவன்? தூங்குற மூச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சுவாசிச்சுட்டு இருக்கணும், உங்களுக்கு மட்டும் சுவாசத்தை அப்படி தடை பண்ண என்ன ஆகும்? எல்லாரும் தானே சுவாசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு இருக்கமா இல்லையா? ஒருத்தர் திடீர்னு கொலாப்ஸ் அவர் உழுவுறாரு, சுவாசிக்க மறந்துட்டாரு. நடக்குதுல, பார்த்திருக்கோம் தானே? அது நடக்கும் பொழுது இது நம்மளா விட்டுறோமா இல்லையா? விட்டுற அந்த உடலை. சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கத்தோட ஒட்டு மொத்தத்துமே தேகத்தை தற்காக்கிறது. இந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதான் சன்மார்க்க பாடம்ன்றது. நீங்க நிறைய பேசலாம், சமயங்களை பத்தி பேசலாம், விண்ணப்பத்தை பத்தி பேசலாம், எல்லாத்தையும் பேசிட்டு போகலாம். அடிப்படையில உங்களை நீங்க உணரணும். நான் எங்கிருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியணும், நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியணும், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும். இதானே ஒட்டுமொத்தமா? இது தெரிஞ்சுன்னா அடுத்த என்னோட பயணத்தை நான் வந்துட்டு சரிப்படுத்திக்கலாம்ல. அப்ப நான் அந்த பயணத்தை நான் வந்து சரிப்படுத்திட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் இந்த பிறவியிலையாவது நல்ல விஷயங்களை சேகரிச்சுட்டு, புண்ணியங்களை சேகரிச்சுட்டு, அடுத்த ஒரு பிறவின்னு இருந்துச்சுன்னா மேன்மையான சன்மார்க்க பிறவிகள் நம்ம பிறப்போம். அடுத்த நிலையிலாவது நம்ம அடைஞ்சிரும். இல்ல இந்த பிறவியில் வள்ளல் பெருமான் சத்தியமேட்டு சொல்றாரு, இப்பிறவியில் தானே நீங்க அடையலாம்ப்பா அப்படின்றாரு. நம்ம யாருமே தயாராக இல்லை. ஏன் தயாரா இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி குழப்பங்கள் தான் அடிப்படையே நமக்கு வந்துட்டு கோளாறு. முதல் கோணல் முற்றும் கோணல், முதல்ல கோளாறா இருக்கு. இந்த விஷயத்தை யார் நம்மளுக்கு போதிச்சா? யார் போதிக்கிறாங்க? அப்பா அம்மா தான். நாங்க தான் உங்களை பெற்றெடுத்தோம். சரிதான், இல்லைன்னு சொல்ல. பெருமான் சொல்றது உபசாரத்தால் பெற்ற தந்தை, உபசாரத்தால் பெற்ற தாய் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை நான் படைச்சது நான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அங்க வந்துட்டு என்டோஸ் பண்றாரு. மறந்துடுறோம், விட்டுடுறோம், அதை நம்ம அங்கீகரிக்கவே இல்லை. இதற்கான விளைவுகள் தான் நம்ம அனுபவிச்சிட்டோம். ஏன்னா துன்பம் எப்போ வரும்னா, இடுக்குன்றது வந்துட்டு இந்த ஒழுங்கு நம்ம வந்துட்டு மீறும் பொழுது அங்க ஒரு திருக்குறள் நம்ம சொல்லப்படுது. இது அடுத்து வந்து அன்றையும் தாய் கருப்பையின் எடுத்து பூத பேரணும். ரொம்ப அழகா இருக்கும். இதை படிக்கும் பொழுது அழுது இருக்கேன் இதெல்லாம் படிச்சுட்டு. இவ்வளோ இந்த விஷயங்களை யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு அழுது இருக்கும். இவ்வளவு கருணையா இருந்திருக்காரா இறைவன் என் மேல? அப்பதான் வந்துட்டு உங்களுடைய காதல் இறைவன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குல்ல பெருகும். இறைவன் இவ்வளவு கருணையா என் மேல இருந்திருக்காரா, இவ்வளவு தூரம் என்னை வந்து நேசிச்சிருக்காரா அப்படின்னு. அப்ப அடுத்து அன்றையும் தாய் கருணை பூத பேருடன் இருக்கிறத என்னை அக்கருப்பையின் பௌதிக பிண்ட வடிவில் இருந்திருக்கும் வரையும் நச்சு கிருமி, அங்க என்னென்ன நடக்குதுன்னா நச்சு கிருமிகள் இருக்கு, நச்சு காற்று இருக்கு, நச்சு ஜுவாலைகள், ஜுவாலைகள்னா பெரும் சூடு, நெருப்பு மாதிரி. ஏன்னா சில நேரம் அந்த மாதமா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்துட்டு அந்த வெந்தியெல்லாம் போட்டு சாப்பிட்டாங்களா, ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. இந்த நச்சு ஜுவாலை முதலிய உபாதைகளால் எனது பூத பேரணு உரு சிதறி வேறுபடாமலும் காத்தருளினர். அந்த காலத்திலயும் 3 மாசத்துலயும் கரு களையலாம். களையிலையே, நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா அந்த நேரத்துல எனக்கு காத்திருக்காரு. 8 மாசத்துலயும் என்ன இருந்து காத்திருக்காரு. 9 மாசம் முடிச்சுட்டு, அந்த 300 நாட்கள் முடிச்சுட்டு தாய் கருப்பையிலிருந்து நான் வெளியாகிற வரைக்கும் என்ன காத்திருக்கு. உண்மைதானே? அப்ப இந்த நன்றியை நம்ம வந்து எப்ப நினைக்க போறோம்? அதுக்கு எப்படி நம்ம நன்றி சொல்ல போறோம் இறைவனுக்கு? தினமும் நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா இறைவனுக்கு நன்றி சொல்றதுக்கு? இந்த அடிப்படையில இது வரணும். அதுக்குதான் இந்த பாடத்தை நம்ம எடுத்து வச்சோம். அப்ப தாய் கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் என்னை இருத்திய காலத்தில் என்னை
இச்சை ஞான கிரியைகளை வெளிப்படுத்துதல் முதலிய உபகரி உபகரிப்பு அதிகரிப்புகளாலும் உரிய உபயோக தத்துவ உறுப்புகள் எல்லாமற்றும் குறையுமின்றி வகுத்தமைத்து வளர்த்து, அதாவது உடல் அமைப்பு எல்லாத்தையும் நாங்க வந்து இடத்துல பெருமாள் என்ன பண்றாரு, அவர் சொன்ன இந்த ப்ரீசிஷன் சொன்னவங்கள ஒவ்வொரு அமைப்பும் அழகாக அமைச்சு அனுப்பியிருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த தன்னோட தாயோட கருப்பையில் நடக்குது. இவ்வளவு நுட்பமான விஷயங்களை வந்து பெருமாள் நாங்க நடத்துறாங்க. அன்றியும் அடியேன் தாய் கருப்பையில் பிண்ட விடுவிற் கிடந்த காலத்தில் இரும்பிற் பெரிதும் கடினமாயுடையதாய் இருட்குகையில் பெரிதும். ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார், அங்க எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லை, இருட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இவங்க சொல்றாங்க, இரும்பிற் பெரிதும் கடினம் உடையதால், இரும்பு பானைக்குள்ள இருக்கிற மாதிரி நான் இருந்தேன். அந்த இடத்துல வந்துட்டு சொல்றாங்க, மிகவும் சிற்றளவு உடையதா பெரிதும் இருளுடையத, அந்த இருட்டு பெரும் இருட்டு கும்மிருட்டு இருட்டுல வந்து மிகவும் சிற்றளவு உடையதாய் அசுத்தம் முதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினில் நெருக்குதலும். தாய் வந்து நகரும் போதும் படுக்கும் போதும் ஒரு நெருக்குதல் ஏற்படுதல் அந்த குழந்தைகளுக்கு, உள்ளுக்கு தாய்க்கு வந்து குழந்தைக்கு ஏற்படும், அதை நெருக்குதல் சொல்றாங்க. அந்த நெருக்குதலாலும் வெப்பத்தாலும், சூடான உணவு அந்த தாய் சாப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல உடல்ல வந்து வெப்பம் தரிச்சு இந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பும். புழுங்கிய புழுக்கத்தினால் வருந்தி வருந்தி களைத்த போதெல்லாம் மங்கனம் அமுத காற்றை அடிக்கடி மெல்லென வீசுவித்து அவ்வருத்தமும் களைப்பும் தவிர்த்து காத்தருள். இங்கதான் நம்ம வந்து நிப்பாட்டுறோம். ஏன் நிப்பாட்டுறோம்னா, இங்க பெருமான் சொல்றாரு, நான் அந்த நெருக்குதலுக்கு உண்டான போதும் தாய் எனக்கு வந்துட்டு துன்பத்துல அவங்க வந்து உஷ்ணமான ஒரு நிலை ஏற்பட்ட போதும் என்னத்தை கொடுத்து இறைவன் வந்து அவரு இது பண்றாரு, இறைவன் என்ன பண்றாரு அந்த இடத்துல, அவர் வருந்துவது புழுக்கத்தினால் வருந்தி வருந்தி கலைத்த போதெல்லாம் மங்களம் அமுத காற்றை, இந்த வரி நீங்க கோடிட்டு இந்த பகுதியில் வந்து அமுத காற்றை அடிக்கடி மெல்லென்ன வீசுவித்து, இறைவன் என்ன பண்ண அமுத காற்றை உள்ளுக்கு அனுப்பி அந்த குழந்தை வந்துட்டு அந்த நெருக்கத்தில் இருந்தோம் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இந்த பகுதி வந்து இதோட நிப்பாட்டிட்டு இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய தலைப்பு, அதாவது இன்றைக்கு நம்ம வந்துட்டு முதல் மாதம் புத்தாண்டுகளை முதல் மாதம் தொடங்குறோம். இப்ப இருந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு புரியுதுல, இது புது விஷயமா இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம படிச்சது புது விஷயமா இருக்கா, இல்ல பல விஷயம்தான் புதுசா இருக்கு? இந்த விஷயம் புதுசா இருக்கு. அப்ப நான் வந்து நன்றியோட அந்த உணர்வுக்கு நீங்க வந்துருங்க. உணர்வுக்கு வந்துட்ட பிறகு ஏன் அந்த அமுத காற்றுன்னு சொன்னா, இன்றைய நாள் தொட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்க. ஏன் அந்த பயிற்சி மேற்கொள்ளணும்னு சொன்னா, பெருமான் சொன்ன பயிற்சி தான். சொன்னல, இந்த உடலை இழந்து இழந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதை கட்டி காக்கிறதுக்கு என்ன பண்ணலன்னா, அடிப்படையில முதல்ல ஒரு பயிற்சி தொடங்க. கண்ணன் ஐயால அங்க வந்து மாதம் மாதம் வந்து இந்த விஷயங்கள்லாம் கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம பயிற்சியில ஈடுபடணும். பயிற்சி என்ன பயிற்சியில் நம்ம ஈடுபடணும் அப்படி பார்த்தா, அடிப்படையில முதல்ல 3:30 மணிக்கு எழ கத்துக்குங்க. எத்தனை மணிக்குங்க? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? 3:30 மணிக்கெல்லாம் எழுது. 6 மணிக்கு எழுந்திரிக்கிறதே கஷ்டமா இருக்கு. வள்ளல் பெருமான் சொல்றாரு, இந்த அமுத காற்றுன்னு சொன்னார்ல, தாய் கருவலை வீசி இவ்வளவு துன்பத்தையும் போக்குனார்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இது பகுதி 1 பகுதியில அருணோதயம் தொடங்கி சூரிய பரிகாந்தம் சொல்றாங்க. அருணோதயம்னா நம்மளுடைய டைம் வந்து 3:30 மணி, அதுல இருந்து சூரிய உதயம் ஆகிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல என்ன பண்ண அமுத காற்று வீசிட்டு இருக்கு. அதனால வள்ளல் பெருமான் சொல்றாங்க, நீ எழுந்துரு அப்படின்றாரு. அந்த நேரத்துல வந்து எழுந்து சிவசிந்தனையோட இருன்றாரு. இது பெருமானுடைய நம்மளுடைய விதிமுறைகள்ல வந்து கொடுக்குறாங்க. பொது விதி சிறப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்றாங்க. அதனாலதான் இங்க நிப்பாட்டுங்க. இந்த அமுத காற்று என்ன பண்ணும் அப்படின்னு, இது என்ன பண்ணணும், இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நான் இன்னைக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறேன். இது ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம துன்பத்துல இருந்து மீளணும்னா இந்த விஷயத்த நம்ம வந்து உள் வாங்கணும். வாங்கினாதான் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எப்படி நடத்த முடியும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பெருமான் சொல்லக்கூடிய அந்த அமுத காற்று நீங்க எப்படி வாங்கிக்கணும்னா, காலையில எத்தனை மணிக்குங்க? 3:30 மணிக்கு, மத்தியானம் இல்ல, காலையில 3:30 மணிக்கெல்லாம் நீங்க எழுந்தணும். அலாம் வச்சு எழுந்துச்சிருங்க. நீங்க வந்து 6 மணி வரைக்கும் முடிச்சிருக்குன்ற அவசியமே இல்லை. இந்த காலையில அலாம் வச்சுட்டு எழுந்துருங்க. எழுந்துட்டு என்ன பண்ணுங்க, பள்ளி விளக்கிட்டு குளிக்கணும், அந்த மாதிரி வேலைலாம் இல்லை. பெருமான் சொல்ற ரொம்ப எளிமையான
நமக்கு வந்தவர் வந்துட்டு இவனுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிந்து பாரு. அதனால இதெல்லாம் என்ன பண்றது, நீ எழுந்ததோட அப்படியே உட்காந்துரு. மலை ஜலம் கழிக்கிறதுனா மட்டும் நீங்க எழுந்துச்சு போ, இல்லாட்டா என்ன பண்ணிரு, உட்கார்ந்துரு அப்படின்னு. அதுக்கான காரணம் இருக்கு ஏன் அப்படி உட்காரணும் அப்படின்றது. ஏன் நம்ம உட்காரணும்னா, நீங்க உறங்க போகும் பொழுது மனமற்ற நிலையில வந்துப்பீங்க. உங்களுக்கு மனம் வேலை செய்யாது. மனசு வெளிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், நான் கீழே செருப்பு கட்டிட்டு வந்தேன் இருந்துச்சா தெரியல, காடி போட்டேன்னா தெரியல, வீட்டுக்கு முன்னு கேட்டு போட்டேன்னான்னு தெரியல, அங்க துணி காய போட்டு வந்தேன் மழை பெய்யுது நின்று நினைஞ்சிருச்சான்னு தெரியல. இதெல்லாம் மனம் பண்ற வேலை. தூங்குறப்ப ஏதாவது நினைக்கிறோமா, நம்ம தெரியுமா, நினைக்குமா, பூட்டணும் திறந்தோம் துணி நினையுது, இதெல்லாம் ஏதாவது சிந்தனைக்கு வருதுங்களா? வரல. ஏன் வரலன்னா மனமற்ற நிலை, அந்த இடத்துல மன வேலை செய்யாது. நீங்க எப்படி இருக்கீங்க அந்த நேரத்துல தூங்கும்போது, சிவனேன்னு இருக்கீங்க. இதுதான் நம்ம பழமொழியில் சொல்லுவாங்க, அவன் சிவனேன்னு இருக்கான், நீ ஏன் அவனை போயிட்டு தொந்தரவு பண்ற, தூங்குறப்ப அவன் சிவனேன்னு இருக்கான். அது வந்து பெரிய ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம தூக்கத்துல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, நம்ம ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்களும் அதுதான் இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் சொல்லிட்டு தாய்மான சுவாமிகள் சொல்லுவாங்க. தூங்காம தூங்கணும், தூங்கக்கூடாது ஆனா தூங்கணும் அப்படின்றது. எப்படி நான் வந்து அமுத காற்றுக்காக நீங்க முடிங்க. அப்ப உங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கணும்னா, நாளையிலேருந்து விடிகாலையில அலாம் செட் பண்ணுங்க, 3:25 பட்டுன்னு எழுதுறீங்க, முதல்ல செய்யுங்க. இது எழுத ஆரம்பிச்சுட்டு 21 நாள் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா உங்களுக்கு பழகிடும், உங்களுக்கே பழக்கமாயிரும். எழுந்து என்ன பண்ணுங்க, முதல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிக்கிட்டே, நீங்க முடிச்சிட்டு இருக்குன்னு அவசியமே இல்லை, இப்படி கண்ணு திறந்து பார்த்துட்டு அப்படியே என்ன இருக்கு அதெல்லாம் வேண்டாம், மனம் வந்துடும். நீங்க கண்ணை மூடிக்கிட்டே என்ன பண்ணுங்க, உங்களுடைய பாதத்துல இருந்து இந்த உடல் தலை வரைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த உடலை கொடுத்து எந்த ஒரு உபாதையும் இல்லாம இருக்குல்ல, இறைவா என்ன இந்த மாதிரி படைச்சு கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி செய்திரும். என்னுடைய கணுங்காலுக்கு, என்னோட முழங்காலுக்கு, என்னோட முட்டிக்கு, என்னுடைய இடுப்பு பகுதி, என்னுடைய தொப்புள் பகுதி, என்னுடைய வயிற்று பகுதி, என்னுடைய நெஞ்சு பகுதி, என்னுடைய கழுத்து பகுதி, என்னுடைய தலைப்பகுதி, இவை எல்லாம் வந்துட்டு ஒருங்கற எல்லாமே செயல்பட்டு இருக்கு உன்னுடைய கருணையினால, உனக்கு இவ்வேளையில ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். யாருக்கு போவாங்க இந்த பிரார்த்தனை பூரா? இறைவன் கேட்டுட்டு இருக்காரு 3:30 மணிக்கு. அவர் என்ன பண்றது, நீ முடிச்சிட்டு இருக்கேன்னு வராரு. என்ன பண்றோம், ஒரு போர்வல கம்ஃபர்டர் வரைக்கும் அழுத்து போட்டுட்டு முகமே தெரியாத அளவுக்கு தூங்கணும். உண்மைதானே? அந்த நேரத்துல எழுந்து உட்காருங்க, படுத்துக்கிட்டு எல்லாம் செய்யாதீங்க இந்த வேலையை. பரவாயில்ல, நான் வந்து ஆனா நினைச்சிட்டு இருக்கேன், நான் அப்படி படுத்துக்கிட்டே செய்வேன் அப்படின்லாம் விழுந்து எழுந்து உட்காரணும். உட்கார்ந்துட்டு நீங்க படுக்கையிலே செய்யலாங்க, படுக்கையிலே செய்யலாம். இல்ல பல்லெல்லாம் விளக்க வேண்டாமா, பல்லெல்லாம் விளக்க வேண்டாம், நீங்க அப்படியே உட்காந்துருங்க எழுச்சி. ஏன்னா மனம் உள்ளுக்கு வரக்கூடாது, நீங்க இந்த பிரார்த்தனை பண்ணும்போது மனம் வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீ உட்காந்துட்டு அந்த சிந்தனை, இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டீங்க, இது 1 நிமிஷம் கூட வராதுங்க. அப்ப ஒவ்வொன்றா அப்படி நினைக்கும் பொழுது பாதத்துல இருந்து தலை வரைக்கும் வந்துட்டீங்களா, 2 நிமிஷம் முடிஞ்சா, 1 நிமிஷம் 2 நிமிஷம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க, அப்புறம் அடுத்தது என்ன பண்ணா, உங்களுக்கு சுவாசம் கொடுத்துருக்காருல, கொடுக்கல என்ன ஆகும், நம்ம முடிச்சனால எல்லாத்தையும் பாக்குறோம், இல்லாட்டா மத்தவங்க எல்லாம் வந்து நம்மள பார்ப்பாங்க. உண்மைதானே? அப்ப சுவாசம், அந்த சுவாசத்தை கொஞ்ச நேரம் கவனிங்க. சுவாசம் என்ன பண்ணுன்னா அந்த நேரத்துல சிவத்தோட இருக்கும். நம்ம சவமாம இருக்கிறதுக்கு, சவமாகாம இருக்கிறதுக்கு சிவத்தோட இருக்கும். அந்த சிவத்தோட இருக்கக்கூடிய நேரத்தை வந்து அந்த மூச்சு காற்று, ஏற்கனவே சிருஷ்டி நாயத்தை சொன்ன ஆகாசம் மனாதி, அதே போல் அந்த காற்றும் மனாதின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று வந்து இறைவனுடைய உயிர் ஆற்றல் சொல்லுவாங்க. அந்த அமுத காற்றுன்னு சொன்னால அந்த நேரத்துல வருது, அந்த காற்றுக்கு நம்ம வந்து நன்றி. அப்ப அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நீங்க வந்துட்டு அந்த சுவாசத்தை பாருங்க, வடது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கத்து போகுதுன்னு பாருங்க. சில பேருக்கு 2 பக்கத்து வேலை செஞ்சுன்னா ஒண்ணு நல்லது, இடக்கலை பிங்கலை அப்புறம் சூட்சும நாடி, இது 2 3. சில பேர் 2 பேரும் வேலை செய்யும். அந்த நேரத்துல எல்லாருக்கும் வந்து ஒரே நேரத்துல ஒரே கலையில தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஒண்ணு மூக்கு வலது பக்கமா வேலை செய்யும், இடது பக்கமா வேலை செய்யும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த காலை பொழுதுல எப்படி இருக்குன்னா 2 பக்கமும் வேலை செய்யும்னு சொல்றாங்க. நீங்க தான் பார்க்கணும், அனுபவிச்சுட்டு அடுத்த முறை சொல்லுங்க, எனக்கு 2 பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும். அப்ப அதை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். முடிஞ்சா எவ்வளவு, எத்தனை நிமிஷம், எது தலை போற காரியம் இருக்காதுல்ல, 4 நிமிஷம் இறைவனுக்காக 24 மணி நேரத்துல அந்த 2 நிமிஷம் முடிஞ்சு. கடைசியா உங்களுக்கு என்ன இருக்கு, இன்னும் ஒரு பிரார்த்தனை இருக்கு. என்னன்னா இந்த 2 ப்ராசஸ் முடிச்சிட்டீங்க, அந்த நேரத்துல உட்கார்ந்து அமுத காற்று வரக்கூடிய நேரம்ல உங்களுடைய பிரார்த்தனையை வையுங்க. உங்களுக்கு என்ன வேணும், பணம் வேணுமா கேளுங்க, பணத்தை
கார் வேணுமா கேளுங்க, உங்களுக்கு வீடு வேணுமா கேளுங்க, துன்பத்துல இருக்கேன், இந்த துன்பம் இருக்கு, இந்த துன்பம் எனக்கு போகணும்னு சொல்லி கேளுங்க. அந்த நேரம் கண்டிப்பா இது வந்து கேட்கும். புரியுதுங்களா? இது ஒரு பெரிய சூட்சமம் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்து, இது வெளிப்படையா நீங்க சொல்றோம். அந்த நேரத்துல உட்காந்து கேளுங்க. அந்த 3வது பிரார்த்தனை தான் முக்கியமான பிரார்த்தனை. இதெல்லாம் இல்லைங்க, நான் வந்துட்டு சிவசிவான்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, இறைவா என்னை ஆட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. வள்ளல் பெருமான் சொல்லிட்டு அந்த இடத்துல முறை, என்ன ஆட்கொள்ளுங்க, என்ன அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். இல்லாதவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த இடத்துல சொல்லுங்க. உங்க பிசினஸ் நல்லா இருக்கணுமா, உங்க பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்கணுமா, இதெல்லாம் கேளுங்க. ஆனா நீங்க கேட்கக்கூடிய வாசகம் வந்து அது அடையிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. தினமும் இன்னைக்கு ஒண்ணு கேட்டு நாளைக்கு வந்துட்டு சரி இதை கேட்போம் அப்படின்னா வரக்கூடாது. ஒரே வார்த்தை தான் நீங்க எழுதி வச்சுக்கீங்க. எழுதி வச்சாதான் அந்த காலையில உங்களுக்கு அந்த எண்ணம் வரும், இல்லைன்னா ஓடிடும். அப்ப இன்னைக்கு ஒண்ணு கேட்பீங்க, நாளைக்கு ஒண்ணு கேட்பீங்க. அப்ப என்ன பண்ண டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உறுதியா நான் இதை தான் கேட்க போறேன்ற உங்களுக்கு உறுதியா இருக்கும். எவ்வளவு நேரங்க பிடிக்குது இதெல்லாம்? குறைஞ்சது 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் கூட இல்லை, 24 மணி நேரத்துல 5 நிமிஷம் உங்களுக்காக இந்த இறைவனுக்காக செலவிடுறது பெரிய கஷ்டமா? இல்ல பண்ணலாமா, பண்ண முடியாதா? பண்ணலாம். முடிச்சிட்டு போய் படுத்துருங்க. முடிச்சிட்டு அந்த 5 நிமிஷம் முடிச்சிட்டீங்களா, முடிச்சுட்டு போய் படுத்துருங்க. பெருமான் சொன்ன அந்த விதியில வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த அருணோதயம் தொடங்கி சூரிய பறையும் தான் நீ முடிச்சுட்டு அந்த தவத்துல இருக்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து அந்த சிறப்பு விதியில இருக்கு. அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அடிப்படையில் என்னோட தேவையை நான் பூர்த்தி செய்யணும்ல, அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான வழி. புரியுதுங்களா? இந்த ஒரு சுற்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். சொல்றதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம், பெரிய சுத்து வர வேண்டியதா இருக்கு இந்த அமுத காட்டு சொல்றதுக்காக. அப்ப என்ன பண்ணோம், நான் வந்து நன்றி உடையவனாக இருக்கணும். இறைவனுக்கு நன்றி உடை. ஏன் நன்றி உடையனா, என்னை வருவிக்க வச்சதே அவர் தான். தாய் கருவிலேருந்து அவரு என்னை காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். என்னுடைய துன்பத்துக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். இது கடவுள்லாம் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கல. இது மற்றவங்க சொல்ற மாதிரி இது நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நீ விதைச்சதை வந்து நாளைக்கு அறுப்ப, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. இந்த நேர்த்தியான இந்த உண்மையை வந்து நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பமே இல்லை. சரிங்களா? அப்ப விடியறதுக்கு முன்பு நம்ம எழணும். விடியும் முன் எழுபவன் யோகின்னு சொல்லுவாங்க. விடிந்த பிறகு எழுபவன் யாரு? துரோகி. விடிஞ்ச பிறகு எழுச்சானா அவன் துரோகி. யாருக்கு துரோகி? உங்களுக்கு. நீங்க தான் துரோகி, கடவுளுக்கு துரோகியா இருக்கீங்க அப்படின்னு. ஆக மொத்தத்துல நம்ம வந்து விடியறதுக்கு முன்னே எழுதுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு யோகி நிலை. 3:30 மணிக்கெல்லாம் எழுதிட்டு நீங்க யோகின்னு சொல்லிக்கலாம். மறுநாளே நீங்க எழுதி வச்சுக்கலாம். அங்க கேலண்டர்ல எழுதிங்க, நான் வந்து யோகியா இருக்கேன். 3:30 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா, எழுதி நான் வந்து யோகியா. ஏன்னா 3:30 மணிக்கு நீங்க எழுதுறீங்க. முக்கியமான நேரங்க, இதை குறிச்சுக்குங்க. இது வந்துட்டு எல்லா விஷயத்திலும் இது சொல்ல மாட்டாங்க. இது பெருமான் சொன்ன வாசம். அதை முழுமையை எடுத்து நம்ம உங்ககிட்ட சொல்றோம். இதை உள் வாங்கிட்டு இதை பயிற்சிக்கு வாங்க. பயிற்சி எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய இந்த மாற்றம் வந்து உங்களுக்குள்ள வரணும். முதல்ல எனக்குள்ள, வேற யாரும் வந்து உங்களுக்காக எதுவும் பண்ண முடியாது. பிரார்த்தனை பண்ணலாம், ஆனா நீங்க தயாராகாத வரைக்கும் இந்த மாற்றங்கள் எதுவும் நடக்காது. நான் தயாராகணும், இந்த மாற்றத்துக்கு நான் தயாராகணும். அப்பதான் உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் ஈடேறும். புரியுதுங்களாமா? ரொம்ப எளிமையா இருக்கா? இந்த இது பண்ண முடியுமா? எத்தனை பேர் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒரு ஆள் படம் பிடிச்சிச்சு கண்ணையா சொல்ற மாதிரி. சரி, பண்ணலாம். ரொம்ப நல்லது. நீங்க பண்ணுங்கம்மா, கண்டிப்பா ஈடேறும். நீங்க இது வந்துட்டு ஒரு 2-3 மாத காலகட்டத்துல வந்து நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு எளிமையான பயிற்சி. தயவு செஞ்சு இதை செய்யுங்க. சரிங்களா? அமைதியா இருந்து கேட்ட, ஏன்னா நேரம் நம்மளுக்கு இல்லைங்கம்மா, இல்லைன்னு நம்ம அதை தொடர்ந்து நம்ம போகலாம். அமைதியா இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த மாதத்துல இருந்து கண்ணன் ஐயா வருவாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலைனால நான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. சரிங்களா? நம்ம நேரடியாக பிரார்த்தனைக்கு போயிடலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும்